நம்ம கூட கார்த்திகா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட நம்ம போலாம். யூபி அண்ட் மகாராஷ்டிரா பத்தி நிலவரங்கள் அவங்க தான் நமக்கு போறாங்க. புனேல இருக்காங்க. புனேல இருந்து இங்க கனெக்ட் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம். வணக்கம் கார்த்திகா. மகாராஷ்டிரால என்ன நடக்குது அது சொல்லுங்க முதல்ல. சார், காலையில இருந்து இருக்கிற இந்த நிலவரம் எப்படி இருக்குன்னா, மகாராஷ்டிராவும் சரி, எதிர்பாராத விதமா யூபியுமே சரி, அது வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட் நிலையில இருக்கு. எல்லா கான்ஸ்டிடியூவன்சிலுமே 700-800 ஓட்டுகள் வித்தியாசத்துல என்டிஏ அலையன்ஸும் இந்தியா அலையன்ஸுக்கும் மத்தியில 700-800 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்களும் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு தொகுதினா அது பாராமதி தான். அங்க சுப்ரியா சூலே அவர்களும் சுனித்ரா பவார் அவர்களும் வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு ஃபைட்ல இருந்தாங்க. இப்ப காலையில இருந்து அந்த நிலவரம் எப்படி இருக்குன்னா, 700 வாக்குகள் வித்தியாசத்துல மாறி மாறி சுனித்ரா பவார் லீட்ல இருக்காங்க, அடுத்தது உடனே சுப்ரியா சூலேவும் லீட்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி சாத்தாரா, சாங்லி, கோலாப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல சரத்பவாருடைய என்சிபி அணிக்கு வந்து ஒரு முன்னிலை வந்து தொடர்ந்து இருந்துட்டே வருது. மகாராஷ்டிரால இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட மகாயுத்தி அப்படின்ற அலையன்ஸ், அதாவது ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் ஆஃப் சமாஜ்வாடி, ஏக்நாத் ஷிண்டேவுடைய அணியும் என்டிஏல இருக்கிற கூட்டணிகளும் இணைந்து வந்து கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. ஆனா மகா விகாஸ் அகாடி 28 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து காங்கிரஸும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரேவுடைய ஃபேக்ஷனும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 6 இடங்கள்ல நிறைய வாக்குகள், 7000 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. சோ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டஃப்பா இருந்தாலும் கூட மகா விகாஸ் அகாடிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகா விகாஸ் அகாடி அப்படின்றது நேயர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஏன்னா அந்த 2 அலையன்ஸும் மகாராஷ்டிரால வந்து ஒரே மாதிரியான பெயர்கள் கொண்ட ஒரு அலையன்ஸாக இருக்கிறது. மகா விகாஸ் அகாடி அப்படின்றது காங்கிரஸ், சிவசேனா அண்ட் என்சிபியோட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி. அது இந்தியா கூட்டணிக்குள்ள வரும். மகாயுத்தி உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரேவுடைய உத்தவ் தாக்கரே, மகாயுத்தி அப்படின்றது பாஜக, அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே, விஸ்வாசத்துக்கு பெயர் போன ஏக்நாத் ஷிண்டே, அதுக்கப்புறம் பலருடைய கூட்டணியாக அது இருக்கும். குறிப்பா ஊழல் ஒழிப்பு அப்படின்றதுல அதுக்கப்புறம் நிறைய பேர் தெரிய வந்தது. சோ அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான நபர் தான் அஜித் பவார் தான். சோ அவருடைய கூட்டணி தான் வந்து அந்த மகா யுத்தி அப்படின்ற கூட்டணி. கார்த்திகா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க அதாவது இந்த தேர்தல் களத்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான மாநிலம். 48 தொகுதிகள் அங்க இருக்கு. பொதுவா இந்த எக்ஸிட் போல்ஸ் தான் வரும்போது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கும். பாஜகவுக்கு கொஞ்சம் அதிக இடங்களே கொடுக்கும். ஏன்னா இந்த வாட்டி பாஜக அங்க நிறைய இடங்கள்ல போட்டியிடுறாங்க அப்படின்னும் போது என்ன பிரச்சனைகள் இருந்தது களத்துல? இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மகாராஷ்டிரால? முக்கியமா என்னன்னா, இங்க வந்து பாஜக போன முறை, அதாவது 2019 ரொம்பவே கிளீன், கிட்டத்தட்ட க்ளோஸ் டு கிளீன் ஸ்வீப்பா தான் இருந்தது. 41 இடங்களை வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க. அப்போ சிவசேனா வந்து 2ஆ பிரியல. சோ பாஜகவும் சிவசேனாவும் இணைந்து வந்து தேர்தல் களத்துல வெற்றியும் பெற்றாங்க. ஆனா இந்த தடவை இங்க வந்து ரொம்பவே எல்லா கட்சியுமே உடைஞ்சு இத்தனை அணிகளா பிரிஞ்சு இருக்கிறதுனால மக்கள் மத்தியில எலெக்ஷன் டைம்ல ரொம்பவே பிரச்சனையா இருந்தது. அவங்களோட குழப்பம் தான். மக்கள் வந்து எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான சிம்பல் இல்ல. இப்ப சரத்பவாருக்கான லாயலான ஃபேன் பேஸ், ரொம்பவே விசுவாசமான ஃபேன் பேஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. ஆனா அந்த கிரவுண்ட் லெவல்ல எஸ்பெஷலா ரூரல் லெவல்ல வந்து இருக்கிற மக்கள் கிட்ட கொண்டு போய் அவங்களால அவங்களுடைய அந்த புதிய சின்னத்தை சேர்க்க முடியல. எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிறதுனால அஜித் பவாருக்கு தான் அந்த சின்னம் கிடைச்சது. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் சிவசேனாவோட சின்னம் கிடைச்சது. அதனால யூபிடி ஃபேக்ஷனும் சரி, சரத்பவார் ஃபேக்ஷனும் சரி, சிம்பிள் வைஸ்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க சரத்பவார் ஃபேக்ஷன்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ண எல்லாருமே, அதுலயும் பாராமதியில குறிப்பா தூத்தாரி அப்படின்ற அந்த சிம்பலுக்கு வந்து ஸ்லோகன்லாம் அவங்க முன்னிலை வகிச்சு
அது மட்டும் இல்லாம 3வது நம்பர் அப்படின்றதுலதான் அவங்க மொத்த கேம்பெயினே ரன் பண்ணாங்க, எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. சோ இவங்க பிரிஞ்சு இருக்கிறதே ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. அதையும் தாண்டி இங்க உத்தவ் பாலாசாஹிப் தாக்கரேக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து தெரியுது. இன்ஃபேக்ட் எக்ஸிட் போல்ஸ்லயுமே அது தெரிஞ்சிருந்தது. உத்தவ் பாலாசாஹிப் தாக்கரேவுடைய சிவசேனாவுக்கு 20% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறதா எக்ஸிட் போல்ஸுமே தெரிவிச்சிருந்தாங்க. இன்னுமே அதே நிலைமை தான் இருக்கு. பாஜகவுக்கு அடுத்தபடியா அதிகமான ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து யூபிடி ஃபேக்ஷன் ஆஃப் சிவசேனாக்கு தான் இருக்கு. அது இருக்கிறதுனால அது இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தையுமே சேர்க்குது. இதையும் தாண்டி மகாராஷ்டிரால இத்தனை சின்ன சின்ன பாகங்களா எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறதுனால கடைசி நிமிஷத்துல வந்து அஜித் பவார் இந்த சைடு சேர்ந்தது வந்து இங்க இருக்கிற பாஜகவினருக்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்னும் சொல்ல போனா கடப்பாஸ்லா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு அசம்பிளி தொகுதி, பாராமதிக்கு கீழே வருது. அங்க 2 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டர் இருக்காங்க. அது RSS உடைய முக்கியமான ஒரு இடமா கூட கருதப்படுது. ஆனா அந்த இடத்துல RSSஓ பாஜகவோ அவ்வளவா ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து வேலை பார்க்கல. ஏன்னா நிக்கிற கேண்டிடேட் சுமித்ரா பவார், அஜித் பவாருடைய மனைவி. அவங்களுக்கு வந்து மனசார அஜித் பவார் மீண்டும் ஒரு பவாரே பாராமதிக்கு வருவதை வந்து மனசால அவங்களால ஒத்துக்கிட்டு வேலை பார்க்க முடியாததால கடப்பாஸ்லாவோட ஓட்டிங் டர்ன் அவுட் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஒருவேளை சுனித்ரா பவார் வெற்றி பெற்றாங்கன்னா அது கடக்வாஸ்லாவால தான் இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருந்தது. ஆனா 2019 சுப்ரியா சுலே எதிர்த்து நின்ன போட்டியாளர் வந்து கடக்வாஸ்லாவில இருந்து வந்தவர் தான். அதனால அவங்களால ஒரு பவாரே வின் பண்றதுக்கு வந்து ஒத்துழைக்க முடியல. இதே நிலைமைதான் மத்த எல்லா தொகுதிகளிலுமே கூட. நிறைய முக்கியமான விஷயம், அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஓட்டிங்லயும் மோடி அவர்கள் பின்னடைவுல தான் இருக்காரு. 2வது ரவுண்டு கவுண்டிங்லயும் மோடி ஸ்டில் அந்த 5000-6000 ஓட் டிஃபரன்ஸ் பின்னடைவுல தான் இருக்காரு. உத்தரப்பிரதேசத்துல அமேதி தொகுதியில ஸ்மிருதி இரானியும் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம பேசிட்டு இருக்கும்போது சிதம்பரம் குறிப்பிட்டிருந்தாங்க. சிதம்பரத்துல மீண்டும் திருமாவளவன் அவர்கள் முன்னிலைக்கு வந்துட்டாரு. காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமா வந்து 3 டிஜிட் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க லீடிங்ல. 100 தொகுதிக்கு மேல வந்து தங்களோட லீடிங் வந்து எடுத்திருக்காங்க. 100 தொகுதி இல்லாம தனியா கார்த்திகா, எனக்கு யூபி நிலவரம் என்னன்னு கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. யூபியும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாரணாசி தொகுதியில இருந்து என்ன நிலவரம் அப்படின்றத கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். காலையில இருந்து எல்லாருக்கும் மகாராஷ்டிராவோ இல்ல மத்த இடங்களோ அதிர்ச்சி இல்ல, யூபி தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஹிந்தி ஹார்ட்லேண்ட், அதாவது மத்திய பிரதேஷ் யூபியில நடக்கிறது தான் அதிர்ச்சி. கோட்டை அப்படின்னு வந்து அவங்களா கிளைம் பண்ணிக்கிற ஒரு இடம். ஆனா அங்க இருந்து வர நியூஸும் சரி கவுண்டிங்கும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் காலையில இருந்து பல ஆங்கில ஊடகங்களையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்களால லைவ்ல ஓப்பனா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. மோடி வந்து அங்க பின்னடைவை சந்திக்கிறார் அப்படின்றது அது எப்படி என் வாயால சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லா ஒரு வாக்கியத்துக்கும் பின்னாடி அந்த ஃபேக்ட், அதாவது மோடி பின்னடைவை சந்திக்கிறார் இல்ல ஸ்மிருதி இரானி பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்ற வாக்கியத்துக்கு அவர் தொகுதியில பின்னடைவு போயிட்டு இருக்கு. டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது வெறும் இப்ப உள்ள நிலவரம் தான். ரொம்ப கம்மியான ஓட்டுகள் தான் இப்ப வரைக்கும் நாங்க கவுண்ட் பண்ணிட்டு வரோம். அதனால இது உண்மை நிலவரமா இருக்க முடியாது அப்படின்னு அதையும் அவங்க ஒரு டிஸ்க்ளைமரா ஆட் பண்ணி தான் அங்க வந்து அந்த நியூஸே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமா இருக்கு. ஆனா யூபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை விட சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 இடங்கள்ல சமாஜ்வாதி பார்ட்டி மட்டுமே லீடிங்ல இருக்காங்க. 7 இடங்கள்ல காங்கிரஸ் லீடிங்ல இருக்காங்க. அதுல ராய்பரேலில ராகுல் காந்தியும் லீடிங்ல இருக்காரு. போன தடவை மகாகத்பந்தன் அப்படின்னு சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவங்கெல்லாம் ஒன்று கூடி வந்து தேர்தல் களத்தை சந்திச்சு 15 இடங்களை வந்து கைப்பற்றி இருந்தாங்க. அந்த ஃபார்முலா வந்து எங்கேயோ ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா இந்த தடவை பிஎஸ்பி, அதாவது மாயாவதி அவர்களுடைய பார்ட்டி அந்த கூட்டணியில இருந்து உடைந்து போய் தனியா இந்த எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி இந்தியாவுடைய கூட்டணியில இணைஞ்சு இப்ப சமாஜ்வாதி பார்ட்டியுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருக்கு யூபியை பொறுத்த வரைக்கும்.